நம்ம உயரத்தை எல்லாரும் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அவங்களையும் வர சொல்லுங்க. எஸ் சார். 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ண உங்க கம்பெனியை இப்ப 50,000 கோடி டர்ன் ஓவர் பண்ண வச்சிருக்கீங்க, அதுவும் 23 வயசுல. கிரேட். எப்படி சார்? ஆயிரக்கணக்கான பேர் உழைச்சு கொடுத்த வெற்றியை நான் விஸ்வரூபமாக்கி அழகு பார்க்கறேன். That's all. சின்ன வயசுலயே இவ்ளோ பிசினஸ்னு அலையறீங்களே, உங்க வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வயித்துல இருக்கும் போதே என்னை மோட்டிவேட் பண்ணி வளர்த்த எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி தான். ஆதித்யா குரூப் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஐயோ, நெருப்புன்னு தெரியாம வந்துட்டீங்க. சூடு வாங்காம உங்களை பகவான் தான் காப்பாத்தணும். நம்மெல்லாம் யாருன்னு நினைச்ச? We are income tax officers. யோ, என்னையா ஆவுன்னா இங்க பூரா உல்டாவா இருக்கு? சொல்றத கேளுங்க. சுனாமிக்கு முன்னாடி கூட சமுத்திரம் அமைதியா தான் இருந்தது. அகிலாண்டேஸ்வரி இல்லத்திற்கு ரெய்டு வந்த ஐடி அதிகாரிகள் மணிமாறன் மற்றும் மூவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். நல்ல வேளை புடவை வந்துருச்சு. என் பக்கத்திலேயே வர யோசிக்க வேண்டிய உன் பொண்ணு என் புடவையில கை வைக்கிற அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கானா? இந்த அகிலாண்டேஸ்வரிய பத்தி நீ சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல ஏன் பர்மிஷன் இல்லாம இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா? அவர் பொண்ணு ஊர்ல இருந்து வரப்போறான்னு சுந்தரம் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. இதை உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. ஆதித்யா பேரை சொல்லி எல்லாரும் எப்பவும் தப்பிக்க முடியாது. சுந்தரம், அம்மா புரியுதா? புரிஞ்சுதம்மா. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுல நீதான் விளக்கேத்த போற.
ஏய் அடிடா அவனை. ஏய் அவ இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அவ சும்மா இருக்கிறது தான். அவளுக்கு நம்ம வீட்லயே ஒரு வேலை கிடைச்சிட்டா பொறுப்பு வந்துடும். நான் அவளுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்றேன். ஏய், நீ பூஜை எல்லாம் போட்டு ஒரு செடி வச்சியே, அந்த செடி தானே வளர்ந்துருச்சா? வளர ஆரம்பிச்சு பூ பூத்திருக்கு. ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செடி வச்சு வளர்ந்து அதுல வந்த முதல் ஃப்ளவரை இவ்வளவு கிட்ட பார்க்கறேன். இது எப்படி சொல்றது? இட்ஸ் a pleasant surprise. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. இந்த முதல் பூ பூக்கறதுக்குள்ள நான் 2 தடவை இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உங்களால இது பூத்த அன்னைக்கு ஒரு பெரிய வேலையே கிடைச்சிருக்கு. இது சிவனோட பூ. முதல்ல பூக்கிற பூவை சாமிக்கு வைக்கணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. இன்னிலிருந்து நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க தான் எங்க சாமி. ஏய், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ வேற சாமி அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லி கோயில் பிரசாதம் மாதிரி வெஜிடேரியன் போடுற போற. ஆண்டி, ஆண்டி, மெயின் ரோட எங்கேயோ பார்த்து கிராஸ் பண்ற. பார்த்து வாப்பா. சாரி. தம்பி படுபாவி பசங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க கட்டின தாலி பாக்கியம் தான் பெரிய ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கு தம்பி.
செம்பருத்தி பூ பார்வதிக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இந்த பூவை இப்போ நீ எனக்கு கொடுத்துருக்க. இதுலேருந்து லேசா எனக்கு ஒன்று புரியுது. இருந்தாலும் பார்வதி மேல உள்ளது அபிமானம் இல்லை, காதல் தானா? நான் இப்போ உன்னை தேடி வந்த மாதிரி பார்வதி இப்போ இங்கே வரணும். அப்படி பார்வதி இங்கே வந்துட்டா என் மனசில் இருக்கிறது அபிமானம் இல்லை, பார்வதி மேல இருக்கிறது காதல் தான் நான் ஒத்துக்கிறேன். பெரியய்யா, என்ன பெரியய்யா அது? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது வந்து பார்வதி, உன்கிட்ட பல தடவை நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால்தான் இந்த வாட்டி எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ உயரமான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கிருந்து பார்த்தா இந்த லைட்ஸோட வெளிச்சத்தில் சிட்டி ரொம்ப அழகாக தெரியும். ஆமா பெரியய்யா, இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. இத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியய்யா. ஆமா பெரியய்யா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும் பெரியய்யா? அங்க விதவிதமா தெரியுற கலர்ஃபுல் லைட்ஸ் மாதிரி என் மனசுல இருக்கு பார்வதி. ஆனா அது எரியறதுக்கான பவர் நீதான். நீங்க என்ன பெரியய்யா சொல்றீங்க? திரும்பி அந்த லைட்ஸ் எல்லாம் பாரு, உனக்கே புரியும். சொல்லு ஆதி. நிஷாம், ரெடியா? எல்லாம் ரெடி. சீக்கிரம். பார்வதி பார்த்துட்டு இருக்கா. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே. பார்வதி, நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சதெல்லாம் இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன் பார்வதி.
பெரிய முகத்தை பார்த்துக்கிட்டு அவரோட குரலை கேட்டுக்கிட்டு அவர் காலடி நிழல்லையே இந்த ஜென்மத்தை கழிச்சிடலான்னு வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு பெரியய்யா அவரு இதயத்துல இடம் கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சும் அது தெரியாத மாதிரி அவர்கிட்ட நடந்துகிட்டேனே, அது பாவம்தான். எத்தனையோ முறை அவர் மனசுல இருக்கிறத எனக்கு புரிய வச்சோம், நான் புரியாத மாதிரி அவரை தவிக்க விட்டேனே, அது பாவம்தான். என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு என் கண்ணுக்குள்ள பாரு தெரிவான்னு சொன்னதும் என் மனசு கல்லாக்கிக்கிட்டு அவர் மனசு வேதனைப்படுத்திட்டு போனேனே, அது பாவம்தான். நான் மனசறிஞ்சு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பெரியய்யா இப்போ எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா என் மனசுக்குள்ள அவர்தான் இருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியும்லம்மா. என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தின பெரியய்யாவ நான் உன்ன மாதிரி கடவுளாதான் பார்த்தேன். ஆனா அவர் மேல இருந்த பக்தி மெல்ல மெல்ல என்ன அறியாமலேயே என் மனசுக்குள்ள காதலா மாறிடுச்சு. இப்ப கூட என் மனசு போறா பெரியய்யா தான் நிறைஞ்சிருக்காரு. நான் அவரை தான் காதலிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆண்டாளும் மீராவும் மாதிரி இந்த ஜென்மம் முழுசும் நான் பெரியய்யாவை நினைச்சிட்டே வாழ்ந்துருவேன். இதையெல்லாம் நான் பெரியய்யா கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு பெரியய்யாவும் நீயும் ஒண்ணுதான். அதனால்தான் நான் உன்கிட்ட சொல்றேன். என் முகத்தை பார்க்க பிடிக்கல, என் குரலை கேட்க பிடிக்கலன்னு பெரியய்யா என்ன தூக்கி எறிஞ்சு பேசினது என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்ன தூக்கி எறிஞ்சு பேசினதுக்காக என் மனசுல இருந்து அவரை என்னால தூக்கி எறிய முடியாது. நான் உன்னை அவ்வளோ சுலபமாக தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அது என்னால் முடியுமா? எப்பா கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. இதுதான் மித்ரா. மித்ரா தான் இந்த வீட்டு மூத்த மருமக.
மித்ரா மும்பை பொண்ணு. இவளோட பேரண்ட்ஸ் மும்பைல தான் இருக்காங்க. நம்ம அந்தஸ்துக்கு இணையானவங்க. அது மட்டும் இல்ல, ஆதிக்கும் மித்ராவுக்கும் 100% ஜாதக பொருத்தம் இருக்கு. ஆதிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எல்லா விதத்திலயும் பொருத்தமான பொண்ணு. அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, வர டிசம்பர் 12ஆம் தேதி ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம். என் மனசுக்குள்ள உன் மேல இருந்த காதல எனக்கு புரிய வச்சது இந்த அம்மன் தான். என் தாலியை உன் கழுத்துல விழ வச்சு நான் தான் உன் புருஷன் உனக்கு புரிய வச்சதும் இந்த அம்மன் தான். இந்த அம்மனை சாட்சியா வச்சு உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். அம்மா குறிச்சிருக்க அதே தேதியில அதே முகூர்த்தத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இது இந்த அம்மன் சாட்சியா நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். இதே மாதிரி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இனிமேல் என்ன நடந்தாலும் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு இந்த அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. ஒரே புல்லட்ல உன் வாழ்க்கையை இப்பவே முடிச்சு வச்சிருவேன். ஆனா நான் உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதனால என் கையால முடிய வேண்டிய உன் வாழ்க்கைய நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். மித்ரா தான் என் மூத்த மருமக. என்னோட அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே நான் முடிவு பண்ண ஆதி மித்ரா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே நான் பாக்குற மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். மாமா, மாமாவா?
ஐ லவ் யூ. ஏய், ஆள் தான் ஆழாக்கு மாதிரி இருக்கணும், அறிவே இல்லையா உனக்கு? உன்னை அவளை ஈஸியா தப்பிக்க விட தான் தூக்கிட்டு வந்தானா? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வாடி. ஏய், சீ, வாடி. ஏய், விடுங்கம்மா. ஓடிங்கறல. ஏய். விடுங்கம்மா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என் பொறுமையை நீங்க இப்படி சோதிக்காதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கழுத்துல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடி? உன்னை ஏய், விட மாட்டேன்டி. என் மேல கை வச்ச உன்ன சும்மா விட மாட்டேன்டி. உன் உடம்புல துணி இருந்த விரண்டி தப்பிச்சு ஓடுவேன் நீ. உருவுறண்டி. உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம உருவுறேன். ஏய், ஏய், அம்மா விடுங்கம்மா. ஐயோ ஐயோ அம்மா வேண்டாம்மா. அம்மா ஒளி வெட்டணும் மாடி. அம்மா உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கழுத்துல கை வைப்ப. விடுறி. விடுங்க. அடச்சே. இது பார்வதியோட புடவை. இப்போ பார்வதி
பார்வதி, நான் உன்னை எத்தனையோ முறை திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், வெறுப்ப காட்டி உன்னை வேதனைப்படுத்திருக்கேன். ஆனா நான் அதை எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணேன். மத்தபடி உன் மேல எனக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. உண்மையை சொன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உன் அப்பா மாதிரி நானும் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்து உன் கழுத்துல தாலி ஏறப்போகுது. உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என் மனசுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் தான் இருப்ப. என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேமா. எப்பவும் உங்க நிழல்ல தான் இருப்பேன். அழாத பார்வதி, அழாத.
நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். கெட்டு மேலம் கெட்டு மேலம். மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா. நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. ஹலோ ஆண்டி. நந்தினி, என்ன தேடி கண்டுபிடிக்கிற சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஆண்டி. நான் இங்கதான் இருக்கேன். எங்க என் கதையை முடிங்க பாப்போம். நந்தினி, நில்லு ஆதி. ஒரு அடி எடுத்து வச்ச என் துப்பாக்கியில இருந்து புல்லட் பாஞ்சு உன் அப்பா தலை சதறிடும். பாம் வச்சது நானே தான். ஆனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மட்டும் பாம் வைக்கல. ஆதிக்கடவுர் வம்சத்தை அடியோட அழிக்கணும் தான் நான் பாம் வச்சேன். நான் வச்ச பாமை எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தை அழிவில இருந்து காப்பாத்திட்டீங்க. ஆனா என்கிட்ட இருந்து இப்போ உன் புருஷனை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன் கைக்கு வச்ச குறிய உன் நெத்திக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா பாவப்பட்ட உன் ரத்தம் பட்டு என் வீட்டோட புனிதம் கெட்டுடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நின்னு போனதுனால மித்ரா என் மூத்த மருமகளா ஆக முடியாம இருக்கலாம். ஆனா இப்போ இந்த மணமேடையை சாட்சியா வச்சு இவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லார் முன்னாடியும், ஏன் இந்த பத்திரிக்கை பிரஸ் முன்னாடியே வச்சு சொல்றேன், என் மக ஆதி இப்போ மித்ரா கழுத்துல தாலி கட்டலன்னாலும் இந்த நிமிஷத்துல இருந்து மித்ரா தான் என் மூத்த மருமக. ஐயா, உள்ளவா. என்ன? ஐயா, நான் அந்த கப் எடுத்துட்டு போக வந்தேன். எடுத்துட்டு போ. நெல்லு. ஐயா, நீ பழைய பார்வதி இல்ல. அப்படிலாம் இல்லைங்கய்யா. நான் எப்பவும் உங்க வேலைக்காரி பார்வதி தான். என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. சும்மா நடிக்காத பார்வதி. அந்த கடவுளை நேர்ல வந்து நீ பழைய பார்வதி தான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ மாறிட்ட. நீங்க சொல்றது உண்மைதான். நான் இப்ப பழைய பார்வதி இல்ல, உங்க மூத்த மருமக பார்வதி. ஆனா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாம இருக்கேயா. என்ன மன்னிச்சிருங்க. மருமகளே, பார்வதி,
உன்னைத்தான் நான் மருமகளேன்னு கூப்பிட்டேன். நீ இப்ப பழைய பார்வதி இல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமக பார்வதி. சார் வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். இங்க ஆதி யார் சார்? நான் தான். பார்வதி? நான் தான். ஓகே. இந்த ரெஜிஸ்டர் புக்ல 2 பேரும் சைன் போடுங்க. ஓகே. சாட்சி கையெழுத்து யார் போடுறது? நாங்க 2 பேரே போட்டுறோம் சார். நாங்க போடுறோம். ஷாம். சரி, தாலி கட்டுறீங்களா மாலை மாத்துறீங்களா? ஆல்ரெடி பெரியவங்க முன்னாடி தாலியெல்லாம் கட்டியாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தான் சார் வந்தோம். சரி, ஓகே. மாலையை மாத்திக்கிங்க.
அப்பா அப்பா ஏன்பா சாப்பாடு தட்டி விட்டீங்க? அக்காக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட கூடாதா? என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? ஏன் அழறீங்க? அப்பா என்னப்பா? நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? வனஜா அம்மாவோட பேச்ச கேட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து நானே உன்னை கொல்ல பார்த்தம்மா. பா என்னப்பா சொல்றீங்க? சாப்பாட்டுல விஷம் கலந்து அக்கா கொல்ல பாத்தீங்களா? ஆமாண்டா கணேசா, நான் பாவிடா. பெத்த பொண்ணு கூட பார்க்காம உங்க அக்காவை கொல்ல பார்த்த பாவிடா நானு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? அக்கா மேல அப்படி உங்களுக்கு என்னப்பா கொலவரி? வனஜாமா சொன்னதை வச்சோம், அவங்க காட்டின ஆதாரத்தை வச்சோம் உங்க அக்கா பொய் சத்தியம் பண்ணிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. உங்க அக்காவால அம்மாவுக்கும் அம்மா குடும்பத்துக்கும் தலைகுடிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து உங்க அக்காவை கொல்ல பார்த்தா. நல்ல வேலை, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு, உங்க அக்கா ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தான்ற உண்மைய பெரிய தம்பி இப்பதான் போன்ல சொன்னாரு. இல்லைன்னா அநியாயமா உங்க அக்கா செத்து போயிருப்பாடா. ஒரு பக்கம் என் மனசுக்கு நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குடா. ஏன்பா ஏன் இப்படி சொல்றீங்க? உன்னோட பெட்டியில பெரிய தம்பியோட சட்டையை பார்த்தம்மா. உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான், தகுதிக்கு மீறி ஆசையை வளர்த்துக்கிறது நமக்கு நல்லது இல்லம்மா பார்வதி. அப்பா அது அன்னைக்கு அக்காவோட தாவணியில தீ பிடிச்சி எரிஞ்சப்போ அக்காவோட ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சுப்பா. அதனாலதான் அக்கா அந்த சட்டையை எடுத்து போட்டுட்டு வந்தது. டேய், நீ வாயை மூடிக்கிட்டு இரு. பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பார்வதி, பார்த்து நடந்துக்கோமா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, நீ போய் பாடு, நான் அதை போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். என்ன என்ன அப்படியே புதுசா பாக்குறீங்க? நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. வந்ததும் என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? என் ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். உங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கடைசியில கைவிட்டுருவேன். அக்கா அங்க பாருங்க, பட்டுமா அங்கதான் இருக்காங்க. நிறைய பொம்பளைங்க சேர்ந்து நிக்கிறாங்கல்ல, அங்கதான் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போலாம்க்கா. அத்தை, இந்த பக்கம் தேடி பார்த்துட்டேன், பட்டமாவை காணோம். ஏய், பட்டமா அங்கதான் இருக்காங்க. வா வாங்கக்கா.
ஒரு பொண்ணு அதுக்கெல்லாம் தாலி பிரிச்சு கோக்குறது. பட்டம்மா, அகிலா அம்மா குரல் மாதிரி இருக்கே. என்ன பட்டம்மா பேச்சு வராம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? அப்படியெல்லாம் இல்லம்மா. என்னை எதிர்பார்க்கல. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நீங்க வரேன்னு கூட சொல்லாம திடீர்னு வந்து நின்னு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டீங்கல்ல, அதான் பட்டம்மா வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் பட்டம்மா? வனஜா அம்மா வேற வந்திருக்காங்க போல இருக்கே. வசமா மாட்டணும், என்ன பண்றது? உன் பொண்ணு கல்யாணத்துக்கே நான் வரணும்னு நினைச்சேன், ஆனா வர முடியல. அதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல கலந்து. எங்க சமூகத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரும் வரணுங்கிற அவசியம் இல்லம்மா. பொண்ணோட அம்மாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலிங்க இருந்தாலே போதுமா. ஓஹோ, நிக்கிறீங்களே, உட்கார சொல்ல கூட வழி இல்ல. இல்ல அது பரவாயில்ல பட்டம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நிக்கிறேன். இது உங்க பொண்ணுக்காக நான் கொடுக்கிற அன்பளிப்பு. தாலிய இந்த செயின்ல கோத்து போட்டுக்க சொல்லுங்க. அம்மா, உங்க கையாலேயே கொடுத்துருங்கம்மா. அம்மாடி, அம்மா கொடுக்குற செயினை அப்படியே கை நீட்டி வாங்கிக்கம்மா. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவையும் புள்ளையும் அடிச்சு தூக்குங்கடா. ஏய், உன்கிட்ட இருக்கிறது பணத்துக்கு வாலாட்டுற நரி கூட்டம். ஆனா என்கிட்ட இருக்கிறது சிங்கம். என் சிங்கத்துக்கு முன்னாடி உன்னோட நரி கூட்டம் தாக்கு பிடிக்க முடியாம பயந்து ஓடி போக போகுது. ஆதி,
என்ன சொன்ன? என் அம்மா காலை உடைச்சு வீல் சேர்ல அனுப்புவியா? அவ காலை நீங்க உடைங்க, ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்றேன். என் எதிரிங்க கை காலை உடைச்சு எனக்கு பழக்கம் இல்ல, மூக்க உடைச்சுதான் பழக்கம். ஒன்ன நான் விட்டு வச்சிருக்கிறதே என் பார்ட்டிக்கு வரணுங்கிறதுக்காக தான். தில் இருந்தா வந்து சேரு. அந்த அக்யூஸ்ட் யாருன்னு எனக்கு இப்ப தெரியணும். யாருன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கு என்ன இவ்ளோ தயங்குறீங்க? அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பார்வதிய காருக்குள்ள வச்சு லாக் பண்ணாங்க. வனஜாதான் இவ்ளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருப்பான்னு நான் அப்பவே யூகிச்சிட்டேன். என் யூகத்துக்கு சரியான ஆதாரம் வேணும்னு தான் நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். இப்போ எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சு. பார்வதி விஷயத்துல நான் வனஜாவை பல தடவை கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. இத பார், என்னையோ இல்ல என் குடும்பத்துல யாராவது ஒருத்தரையோ தாக்கி இருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ கொல்ல பார்த்தது என் மேல விசுவாசமாவும் என்னோட குடும்பத்து மேல உயிராவும் இருக்கிற பார்வதிய. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா ஒரு வேலைக்காரி உயிருக்கு துச்சமா மதிப்பு போட்டு தன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த பார்த்த அகிலாண்டேஸ்வரின்னு சமுதாயமே பேசும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். இந்த தடவை வனஜாவுக்கு நான் தண்டனை கொடுக்க போறதில்ல. என் குடும்ப கௌரவம் பாதிச்சாலும் பரவாயில்ல, இவ ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போய் ஜெயில் படி இவளை தண்டிக்கணும். அதுக்கப்புறமாவது இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வருதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் உங்களை விட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க சொன்னேன். நீங்க இந்த வனஜாவை
சொல்லுங்கக்கா. ஜெயிலு வேணாக்கா. அக்கா, அக்கா வேணாக்கா. அக்கா வேணாம்னு சொல்லுங்கக்கா. சொல்றது கேளுமா. அக்கா வேணாக்கா. ஒரு நிமிஷம். இவளை இப்படியே கூட்டிட்டு போகாதீங்க. இவ கையில கை விலங்க மாட்டி இழுத்துக்கிட்டு போங்க. அப்போதான் இவளுக்கு புத்தி வரும். ஆதி வா. என்னாச்சுமா? ஆக்சிடென்ட் எப்படியாச்சு? நான் பார்வதி அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு வெளியில எப்பவும் போல காரை நிறுத்திட்டு நாங்க கார்ல இருந்து இறங்கி கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்வதி என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி போயிட்டேன். சுதாரிச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு காரு வேகமா வந்து பார்வதி கால்ல மோதிட்டு நிக்காம போயிடுச்சு. இந்த முறை நந்தினியே நேரடியா களத்துல இறங்கி உன்னை தூக்குறேன்னு சொன்னா சொன்னபடியே செஞ்சுட்டா. ஆனா என்ன, வழக்கம் போல இத சமையல்காரி வந்து கெடுத்து விட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த கார்ல இருந்து அடிபடாம என்ன காப்பாத்ததான் பார்வதி என்ன பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான்னு. என்ன காப்பாத்த போய் தான் பார்வதிக்கு இப்படி அடிபட்டிருக்கு. அந்த காரோட நம்பர் நோட் பண்ணீங்களாமா? அந்த கார்ல நம்பர் பிளேட் இல்ல ஆதி, ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருந்தது. நான் அப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் வேறயா? மேல மோதிட்டு கார் நிறுத்தாம போயிருக்காங்க. இது உண்மையாவே ஆக்சிடென்ட்டா இல்ல இதுக்கு பின்னாடி எதனா சதி இருக்கான்னு சந்தேகமா இருக்குமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்ல, அவங்க முதல்ல விசாரணை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும். டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன டாக்டர், உங்களை பார்த்தா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவும் மறைக்காம சொல்லுங்க, பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? அடிப்பட்டதுல பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்க பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர். எங்க பிளட் பேங்க்ல அந்த பிளட் ஸ்டாக் இல்ல. அதர் ஹாஸ்பிட்டலையும் கேட்டோம், அந்த பிளட் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ பிளட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். தேவையில்லாதி. எனக்கும் பார்வதிக்கும் ஒரே பிளட் குரூப் தான் டாக்டர். நான் பிளட் தரேன். நான் ஏற்கனவே பார்வதிக்கு ஒரு தடவை அடிபட்டிருக்கும் போது பிளட் கொடுத்திருக்கேன். என் பிளட்டை எடுத்துக்கிட்டு எப்படியாவது பார்வதியை காப்பாத்துங்க. அக்கா, அதான் ஆதி எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான்ல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு அவசரப்பட்டு உங்க ரேர் பிளட் குரூப்பை வேஸ்ட் பண்றீங்க? நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்க்கா. இல்லாத போதுதான் அதுக்காக வெயிட் பண்ணணும். இருக்கும்போது எதுக்காக வெயிட் பண்ணணும்? டாக்டர், என் பிளட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சே, எப்படி ரெடி பண்றதுன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நல்ல வேலை என் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். வாங்க.
பண்ணிட்டேன் ஆண்டி. இன்னைக்கு வந்த மேலா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு வந்து மெயில் தான். ஒரு செகண்ட் பாருங்க. ஓகே. அத்தை, பெரியத்தையே வந்துட்டாங்க. வந்துட்டியா? இன்னைக்கு அந்த காவிய காதலனும் கைக்காரியும் சேர்த்து கையும் களவுமா மாட்டினாங்கடி. கடவுள் இன்னைக்கு நம்ம பக்கம் தான் இருக்கார். அகிலா அவங்கள பார்த்துட்டா. இனிமே நடக்க போறத நாம வேடிக்கை பார்ப்போம். இனிமே தினம் என்ன மாமா கூட்டிட்டு வருவாரு, நான் வந்து உன்னை பாப்பேன். போயிட்டு வரட்டுமா மாமா? போலாம் மாமா. எப்பவும் வீட்ல என்ன குழப்பம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நல்லதாவே யோசிக்க மாட்டீங்களா? ஆதி, கொஞ்சம் பொறுமையா இரு. வனஜா என்ன சொல்ல வரான்னு அவளை முழுசா சொல்ல விடு. என்னதான் சொல்ல வரான்னு கேப்போம். மா, தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அவங்க கிட்ட நான் பேசுறேன். இதுதான் எனக்கு வேணும். இந்த குடும்பத்துல அம்மாக்கு அடுத்த இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. ஆனா அம்மா கிடைக்கிற மரியாதையில ஒரு 10% உங்களுக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? ஏன்னா நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி. நீங்க எப்பவும் பார்வதி தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கீங்களே. இந்த குடும்பத்துக்காக பார்வதி செஞ்ச நல்லதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? வாழ்ற காலத்துல 4 பேருக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யற பாவம்லாம் உங்க பிள்ளைங்கள தான் வந்து சேரும். உங்களோட இந்த குணம் பிடிக்காம தான் உங்களோட பிள்ளைங்களும் புருஷனும் உங்களை பார்க்க கூட வர பிடிக்காம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளிநாட்டிலே இருக்காங்க. அப்போ கூட உங்களை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? பார்வதி விஷயத்துல அம்மா மனசை நீங்க இப்படி அடிக்கடி குழப்ப பாத்தீங்க, அப்புறம் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க இங்க இருந்து. மாமா, நாம இப்ப எங்க போறோம்? எங்க போறோம் நீ சொல்லு பாப்போம். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியலையே. நீங்களே சொல்லுங்க மாமா. பதில் சொல்லாம இப்படி சிரிச்சா என்ன மாமா அர்த்தம்? ப்ளீஸ் மாமா சொல்லுங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உனக்கு ஒரு க்ளூ தரேன். க்ளூவா? சரி சொல்லுங்க. உன் முகத்தை பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அதே மாதிரி நீ அவங்களோட முகத்தை பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சவங்க இருக்கிற இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிற இடமா? அது எந்த இடம்? புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்களே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் மாமா. சொல்லுங்க மாமா ப்ளீஸ். சொல்றேன்.
என்ன மாமா நம்ம எங்க வந்திருக்கோம்? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீ கண்ணை மூடு. என்னாச்சு மாமா? எதுக்கு? கண்ணை மூடுன்னு சொல்றான்ல, கண்ணை மூடு. வா. என்ன மாமா எங்க கூட்டிட்டு போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். இவ்வளவு தூரம் வந்துட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி மாமா. இப்ப கண்ணை திறந்து பாரு. இத்தனை செம்பருத்தி செடியா? இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்ட எப்படி? சுத்தி பாரு. என்ன மாமா இவ்வளவு செம்பருத்தி செடிங்க இருக்கு? பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, உன் முகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி இவங்க முகத்தை பார்த்தா நீயும் சந்தோஷப்படுவேன். நிறைய செம்பருத்தி இருக்குன்னு சொன்னல, எத்தனை செம்பருத்தி இருக்குன்னு எண்ணி சொல்லு. சரி மாமா. மொத்தமா 500 செம்பருத்தி இருக்கு மாமா. தப்பு, நீ சரியா எண்ணல. இல்ல மாமா, நான் சரியா தான் எண்ணினேன். மொத்தமா 500 செம்பருத்தி தான் இருக்கு. உன்னை விட்டுட்டியே, உன்னையும் சேர்த்து 501 செம்பருத்தி இருக்குல்ல. ஆமா மாமா, இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? எதுக்காக 500 செம்பருத்தி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எதுக்காகன்னு தெரியலையா? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். எதுக்கு 500 செம்பருத்தின்னு புரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புரிஞ்சு போயிருக்கும். ஆமா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்ல, நீ எனக்கு என்ன கொடுக்க போற? ரகசியமாய் ஓர் காதல், ரகசியமாய் ஓர் பாடல், ரகசியமாய் ஓர் காதல், ரகசியமாய் ஓர் பாடல். செம்பருத்தி போல் ஒரு பெண் போது எங்கும் இல்லை இவள் போல் வேறொரு செம்பருத்தி. பொண்டாட்டியே என் ஆசையெல்லாம் உன்னை சேர உள்ளம் தவிக்கின்றது. என் செல்ல மாமா சிரிப்பில்தான் என் சோகம் எல்லாம் தொலைகிறது.
காதலுடன் வா 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 சேர்ந்து வாழ்ந்திட